இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட்டில் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் டெபியூ பண்ண போகிறாங்க. யார் அந்த யங்ஸ்டர்ஸ்? அது இல்லாமல் இங்கிலாந்து வந்து புதுசாக ஒரு லீக் ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன லீக்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்து நான் அதிலே ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு இவங்க வந்து முன்ன வந்து ஒரு 100ன்னு ஒரு லீக் விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஐபிஎல் டீம்ஸ் பை பண்ணி அது விளாட்ற மாதிரியே அந்த 100 டீமை ஒவ்வொரு மொத்தம் இப்போ வரைக்கும் 5 டீம் தான் வந்திருக்கு. ஹைதராபாத், சென்னை, மும்பை, பஞ்சாப், எல்எஸ்ஜி தான் வந்திருக்கு. ஸோ போக போக இன்னும் இருக்க டீம்லாம் வரும். அது என்னென்னு அந்த விஷயத்த பார்ப்போம். இந்த 100ஸை பொறுத்த வரைக்கும் T20 மாதிரி தான். எப்படின்னா ஒரு ஓவருக்கு 5 பால் அந்த மாதிரி கணக்கு கைஸ். ஸோ யாரும் இந்த அளவுக்கு 100ஸ்னால் எப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது வந்து இங்கிலாண்டில் முன்னேருந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஐபிஎல் டீம் வந்து ஸ்பான்சர் பண்ணி விளாட்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதோட அப்டேட்ஸ் வந்து நான் லேட்டஸ்ட்டாக வர வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா வந்து லாஸ் ஆயிடுச்சு வேர்ல்டு கப்பில், அண்டர்-19 வேர்ல்டு கப்லேயும், அதுவும் ஆஸ்திரேலியா கூட. ஸோ ஒரு 9 மாதத்தில் 3 தடவை அவங்ககிட்டே அடி வாங்குகிறோம். இது வந்து இன்னும் தொடராமல் இருந்தால் சரி. ஏன்னா இப்போ வந்து T20 வேர்ல்டு கப் வேறு வரப்போகுது ஐபிஎல்க்கு அப்புறம். ஸோ பார்க்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா SA20ல் வந்துட்டு ஹைதராபாத் 2வது டைட்டிலையும் அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு சீசன்லேயே அவங்க தான் டைட்டில், செகண்ட் சீசனில் அவங்க தான் டைட்டில். காவியா மேரன் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஐபிஎல் தான் கப் அடிக்க முடியல, இதுலேயே தான் அடித்தாங்க. ஸோ ஓரளவுக்கு இதுதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டூல் ஜுரேலோட டெபியூ. ஏன்னா இவர் கேஸ் போகிறதுக்காக டெபியூ பண்ணுற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இவருக்கு சான்சஸ் கிடைக்கும். ஸோ பார்ப்போம். ஒரு அட்டாக்கிங் ஷாட்டை எடுத்துகிட்டு போனால் நம்ம வந்து இந்த தேர்ட் டெஸ்ட்டுக்கு ஒரு அதிக ஸ்கோர் போட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது ஒரு பேட்டிங் கிரவுண்ட் தான், ராஜ்புட் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ பார்ப்போம் கைஸ். அடுத்தது நீங்கள் பார்க்குறீங்க சஃப்ராஸ் கான், அவரையும் டெபியூ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பிராண்ட் அம்பாசிடராக கேத்ரினா கைஃப் இருக்க போகிறாங்களாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஏர்வேஸ் அந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அதிலோட ஸ்பான்சர் தான், பிராண்ட் அம்பாசிடர் தான் கேத்ரினா கைஃப். அதனால சிஎஸ்கேக்கும் பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோமன் பவலும் ரூதர்ஃபோர்டும் சேர்ந்துட்டு 139 60 விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ரெக்கார்டை இன்றைக்கி வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்காரு. அதுவும் ஆஸ்திரேலியா இன்ஸ்டா, அவங்க சொந்த நாட்டுக்கு அணி இன்ஸ்டா பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு மாதிரி தான். ஏன்னா அவங்க சொந்த ஊரில் போய் பண்ணுறதுனா ரொம்ப சுலபம் இல்லை. ஸோ பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் தான். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் மேலும் ஏதாச்சும் பெரிய அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சபடியால் தான். பை.